எவ்ரிவன், நான் உங்கள் மோனிஷா. நாம் இன்னைக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வந்துட்டு சிஎஃப்டின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்துட்டு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, ஃபுல் ஃபார்ம் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆக்டாஹெட்ரல் லிகாண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 6 லிகாண்ட் வந்துட்டு மெட்டலை அப்ரோச் பண்ணும்போது எப்படி வந்துட்டு சேம் எனர்ஜி லெவலில் இருக்கிற டி ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இல்லையா, ஒரு 4 லிகாண்ட்ஸ் வந்துட்டு மெட்டலை சுற்றி வரும்போது எப்படி 5d ஆர்பிட்டால்ஸ் ஸ்ப்ளிட் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்துட்டு வேறு வேறு மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும், அதனால தான் தனியாக சொல்லுவோம். ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங், டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங். ஓகே, ஸோ இதை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டி ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை இருக்குது, என்னென்ன ஆக்சில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டால்ஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டி ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு 5 இருக்குது. ஓகேவா, இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். SPDF. ஓகேவா, SPDFன்னு நம்மள்ட்ட 4 இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஆட் ஃபில் பண்ணிட்டே வாங்க. 1 3 5 7 இதான் ஆர்பிட்டால்ஸ் கவுண்ட்டு. எஸ் ஆர்பிட்டாலில் வந்துட்டு ஒரு ஆர்பிட்டால் கவுண்ட் தான் இருக்கும் எஸ் சப்ஷெல்லில். பி சப்ஷெல்லில் 3 ஆர்பிட்டால்ஸ், டி சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டால்ஸ், எஃப் சப்ஷெல்லில் 7 ஆர்பிட்டால்ஸ். இந்த மாதிரி இத்தனை ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு கவுண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 5 இருக்குது, அதனால தான் இங்கே 5 பாக்ஸ் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ எப்பயும் ஃபில் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஹன்ஸ் ரூல், பாலிஸ் ரூல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும்போது ஆல்வேஸ் ஃபில் சிங்கிளாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே சிங்கிளாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் டபுளாக ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட ரூல். ஓகேவா, ஸோ இது பேசிக் ரூல் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, 5 டி இருக்குது, எல்லா டிக்குமே வேறு வேறு பேர் கொடுத்துருக்கோம். DXY, DYZ, DZX, DX² - Y², DZ². இந்த மாதிரி வந்துட்டு வேறு வேறு பேர் கொடுத்துருக்கோம். ஸோ இது எதனால் அப்படின்னா, எந்த ஆக்சிஸில் அந்த ஆர்பிட்டால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு, அதாவது இந்த லோப்ஸை தான் வந்துட்டு நம்ம இப்போ ஆர்பிட்டால் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த ஆர்பிட்டால் லோப்ஸ் வந்துட்டு எந்த ஆக்சிஸில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். நமக்கு தெரியும் இந்த 3 ஆக்சிஸ் இருக்குது நமக்கு. ஓகேவா, 3D ஃபீல்டில் வந்துட்டு we have 3 ஆக்சிஸ், XY Z. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 3 ஆக்சிஸ் இருக்குது. இது மாறும், மேலே எக்ஸ் வரலாம், சைடில் வந்துட்டு Z வரலாம், இந்த மாதிரி மாறலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வரும்போது we see this one, இந்த எக்ஸும் ஒய்யூல தான் வந்துட்டு இந்த ஒரு ஃபேஸ் இருக்குது, ரைட். இந்த ஃபேஸோட கியூப் வந்துட்டு இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் தான் வந்துட்டு நம்மளோட ஆர்பிட்டால் லொக்கேட் ஆகிருக்கு. இதான் அதோட எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். YX இருக்குது, இதில் தான் இந்த ஆர்பிட்டால் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. அப்போ எதில் இந்த ஆர்பிட்டால் இருக்குது, டி எதில் இருக்குது, ஒய்லையும் எக்ஸ்லையும். அதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எக்ஸ் அண்ட் ஒய். இதான் DXY. இங்கேவா, இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் தான் இது. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த YZ பார்த்தோன்னா எங்கே இருக்குது, இங்கே Y இருக்குது, இங்கே Z இருக்குது. அதாவது இந்த ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸில் வந்துட்டு ஒரு லோப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இது. அப்போ இதோட பேர் DYZ. சிம்பிளாக சொல்ல போனோம்னா நாங்கள் என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படி எழுதினா போதும். ஸோ இங்கே எக்ஸும் ஒய் எழுதியிருக்கோம், XY எழுதியாச்சு, ஒய்யும் Z இருக்குது, YZ எழுதியாச்சு. அப்போது எந்த ஆக்சிஸில் லோப்ஸ் லொக்கேட் ஆகிருக்கோ அதோட பேர் தான் நம்மளோட ஆர்பிட்டாலுக்கு. இதுக்கு DZX. அடுத்து இங்கே பாருங்களேன், ஸோ இங்கே எப்படி லொக்கேட் ஆகிருக்கு, இது எல்லாமே நடுப்புற இருக்குது. ஓகேவா, இன்பிட்வீனில் இருக்குது. இது மட்டும் என்ன இருக்குது, ஆக்சிஸ்லேயே இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன ஆகுதுன்னா DX² - Y². இதோடது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆன் த ஆக்சிஸ்லேயே இருந்துச்சுன்னா இப்படி பேர் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் லைக் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இதுக்கு பேர் DZ². நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோப் வந்துட்டு ஜெட்டில் மட்டும்தான் நல்லா எல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், ரைட்டாக. மித்ததில் ஒய்லையும் இருக்காது, எக்ஸ்லையும் இருக்காது. இங்கேயுமே ஆக்சுவலி 3rd ஆக்சிஸ் இருக்குதான், பட் நம்ம வந்துட்டு தெளிவாக காட்டுறதுக்காக அது ட்ரா பண்ணாமல் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம பேரும் வச்சுருக்கோம். எப்பயுமே சிங்கிளாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் டபுளாக ஃபில் பண்ணணும். இது நம்ம எந்த இடத்துல ஆர்பிட்டால் ஃபில் பண்ணாலும் இந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு நம்மளோட லிகான்ஸ் அப்ரோச் பண்ண போகுது. ஸோ நம்ம லிகான் இப்போ தான் சொன்னோம், கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங்னா இப்போ 6 லிகான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 6 லிகான் இருக்குது. இது மெட்டலை சுற்றி 6 லிகான் வரப்போகுது. 1 2 3 4 5 6 இப்படி வரும்போது நம்ம பார்த்தோம்ல 5 டி ஆர்பிட்டால், 1 2 3 4 5. ஸோ இந்த 5 டி ஆர்பிட்டால் எப்படி பிரிய போகுது, how it is going to split அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 6 லிகான்ஸ் பார்க்கலாம். 6 லிகான்ஸ் வரும்போது அதுக்கு பேர் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங். ஓகேவா, நம்ம வந்துட்டு இப்போதைக்கு 6 லிகான்ஸ் வரும்போது என்ன ஆகுது பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இது ஸ்ப்ளிட் ஆகணும்னா, ஏன்னா மெட்டலில் ஆல்ரெடி எலக்ட்ரான் இருக்கும், கரெக்டாக.
இப்போ D1 அப்படின்னாலும் ஒரு எலக்ட்ரான் அட்லீஸ்ட் இருக்கும்ல இந்த இடத்துல. ஸ்கேண்டியம் பார்த்தீங்கன்னா D1 தான். அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இதை சுற்றி லிகாண்டில் என்ன இருக்கும், எலக்ட்ரான் பேர் வரும். சரியா, நிறைய எலக்ட்ரான் ரிச் தான் லிகாண்டு. ஸோ இந்த எலக்ட்ரானும் இங்கே உள்ள எலக்ட்ரான் ரிப்பல் பண்ண போகுது. ஸோ அந்த ரிப்பல்ஷனில் எப்படி வந்துட்டு பிரிய போகுது, இது உடையும். ஓகேவா, இது எல்லாமே ஒரே எனர்ஜியாக இருக்குது, இது உடைய போகுது. ஸோ உடையும் போது மேலே எத்தனை 5 இருக்குது, 5 ஆட் நம்பர். அப்போது மேலே எத்தனை வருது, கீழே எத்தனை வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு ஆர் லிகாண்டோட லொக்கேஷன் எப்படி இருக்கும்னா, அதாவது லொக்கேஷன் இந்த சென்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்கும்னா கரெக்டாக 90 டிகிரியில் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தோன்னா எல்லா லிகாண்டுமே ஆக்சஸில் வரும். இங்கே இந்த எக்ஸ் ஆக்சஸில் வருது, ஒய் ஆக்சஸில் வருது. நம்ம இப்போ பார்த்தீங்களா, நம்ம இப்படி ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா Z மைனஸ் Z, ஒய் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ ஆக்சுவலி இப்படி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ எல்லாமே 90 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி இருந்தால் எல்லா லிகாண்டுமே அதோட கரெக்டாக ஆக்சிஸ் பொசிஷனில் தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் பொசிஷனில் வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது என்னது, DXY, இதோட பேர் DYZ, இது DXZ, இது dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது dz ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ லிகாண்ட் வந்து இங்கே அப்ரோச் ஆகுது. லோப்ஸில் தான் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நம்ம நல்லாவே தெரியும். இது வந்துட்டு பிளேன், நோடல் பிளேன், இதுலலாம் எலக்ட்ரான் இருக்காது, லோப்ஸில் தான் எலக்ட்ரான் இருக்கும். அப்படின்றப்போ இது லோபை டேரெக்டாக அட்டாக் பண்ணல, அப்போது கம்மியாக ரிப்பல் ஆகுது. ஓகேவா, இது என்னது, லெஸ் ரிப்பல்ஷன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சஸில் வரும்போது லோப்ஸில் வந்து டேரெக்டாக இடிக்கல. ஓகேவா, லோப்ஸ் வந்துட்டு இன்பிட்வீனில் தான் இருக்குது, எலக்ட்ரான் அந்தளவுக்கு ரிப்பல் ஆகலை. அப்போ இதுவும் லெஸ் ரிப்பல்ஷன். இதே மாதிரி தான் இதுவும் இன்பிட்வீன் த ஆக்சஸில் இருக்குது லெஸ் ரிப்பல்ஷன். அப்படின்னா இன்பிட்வீன் த ஆக்சஸில் இருக்கிறதுக்கு எல்லாமே லெஸ் ரிப்பல்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆன் த ஆக்சஸில் இருக்குது. கரெக்டாக, ஸோ லிகாண்ட் எனக்கு இப்படி தான் அப்ரோச் ஆகுது, எலக்ட்ரான் கரெக்டாக அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் ஆர் மோர் ரிப்பல்ஷன். அதே மாதிரி லிகாண்ட் இங்கே அப்ரோச் ஆகும்போது கரெக்டாக நம்மளோட லோப்ஸ் இங்கே வந்துட்டு ஆக்சஸில் இருக்குது, எலக்ட்ரான் அங்கே தான் இருக்குது. அப்படின்றப்போ இந்த இடத்துலயே மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் ஆர் மோர் ரிப்பல்ஷன். ஸோ இந்த மாதிரி ரிப்பல்ஷன் அதிகமாக வரும்போது இது என்னது, அலாங் தி ஆக்சிஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அலாங் தி ஆக்சிஸ் ஆர் ஆன் தி ஆக்சிஸ். இந்த இடத்துல வந்துட்டு மோர் ரிப்பல்ஷன் வரும். இது ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம இது போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ 3Dயில் போட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஆக்சிஸ் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆக்சிஸில் என்ன ஆகுது, எல்லா லிகாண்டுமே கரெக்டாக ஆக்சிஸ்லேயே வந்துட்டு அட்டாக் பண்ணுது. அப்படின்றப்போ வில் கெட் மோர் ரிப்பல்ஷன். நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், லிகாண்ட் அப்ரோச்சஸ் ஆன் தி ஆக்சிஸ். கரெக்டாக, லிகாண்ட் அப்ரோச்சஸ் ஆன் தி ஆக்சிஸ். ஏன் ஆன் தி ஆக்சிஸில் வருதுன்னா, 6 லிகாண்ட் சுற்றி வரும்போது ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் அதுக்குள்ளே விட்டு வரணும், ப்ராப்பரான ஆங்கிள் அதுக்குள்ளே வந்துட்டு வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது இதோட ப்ராப்பர் ஆங்கிள் ஆக்சிஸோட ஆங்கிள் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஆக்டாஹைட்ரல் ஃபீல்டில் இப்படி தான் நடக்குது. டெட்ராஹைட்ரல் இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை இப்படி தான் டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரினாலே டெபிக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு மேலே போக போக ஏறிட்டே போகுது. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. டி ஆர்பிட்டால்ஸ், மெட்டலோட டி ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு கீழே தான் இருக்குது. லிகாண்ட் எதுவுமே சுற்றி இல்லை, நோ லிகாண்ட் நியர்பை. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், தூரத்தில் மெட்டல் சுற்றி தூரத்தில் வந்துட்டு எனக்கு லிகான்ஸ் அப்ரோச் ஆகுது. ஸோ தூரத்தில் வரும்போது வந்துட்டு ஒரு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வருதுதான் தெரியும், ஆன் த ஆக்சிஸ் வருதா இன்பிட்வீன் த ஆக்சிஸ் வருதான்னு தெரியாது. அதனால் மொத்த 5 ஆர்பிட்டாலுமே சேர்ந்து எனர்ஜி லெவல் ரைஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சேம் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு டீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டீஜெனரேட் அப்படின்னா சேம் எனர்ஜி லெவல் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் ஆஃப் லிகாண்ட் அப்படின்னா எல்லாமே தூரத்துலேருந்து வரனால ஒரே மாதிரியான ரிப்பல்ஷன் தான் ஃபீல் பண்ணும் மெட்டல். அப்படின்றப்போ எல்லா ஆர்பிட்டாலும் சேர்ந்து தான் ஏறும். அதுக்கப்புறம் நியர்பை வரும்போது வென் லிகாண்ட் அப்ரோச்சஸ், ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா இப்போ தான் ஸ்ப்ளிட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3 கீழே இருக்குது, 2 மேலே இருக்குது. ஏன், நம்மளோட DXY DYZ DZX இது எல்லாமே எப்படி இருந்துச்சு, எல்லாமே இன் பிட்வீன் த ஆக்சிஸ், என்னோட லிகாண்ட் ஆன் த ஆக்சிஸில் வருது. அப்போ லெஸ் ரிப்ரெஷன். கீழே இருக்குது, அதாவது எனர்ஜி கம்மியாக இருக்குது. இந்த லெவலை விட எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், லெஸ் ரிப்ரெஷன், இது ஸ்டேபிளாக ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லெவலை விட இது மேலே ஏறும்போது என்ன அர்த்தம், மோர் ரிப்ரெஷன், அப்போது லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ மோர் ரிப்பல்ஷன் லெஸ் ஸ்டேபிள், லெஸ் ரிப்பல்ஷன் மோர் ஸ்டேபிள். அப்படின்னா என்ன அர்த்தம், எனர்ஜி வந்துட்டு அதிகமாக இருக்குது, எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருந்தால் லெஸ் ஸ்டேபிள், எனர்ஜி கம்மியாக இருந்தால் மோர் ஸ்டேபிள். ஓகேவா, திஸ் மீ நோ. ஸோ இந்த இடத்துல ட்ரிபிளி டீஜெனரேட் அப்படின்னா 3 ஆர்பிட்டால்ஸ் ஒரே எனர்ஜி லெவலில் இருக்குது. டீஜெனரேட்னா என்னது, சேம் எனர்ஜி லெவலில் சொன்னோமா. ஸோ 3 இருக்கிறனால ட்ரிபிளி.
2 இருக்குனால டபிள்யூ. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னும் சில ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இஜி அப்படின்னா டபிள்யூ டிஜெனரேட். 2 கவுண்ட் இருக்கா, E1 G1 2 தான் கவுண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா T2G. ஓகேவா? ஸோ T2Gன்னு இருக்கு. T2Gனா என்ன அர்த்தம்? ஸோ 1 2 3 3 கவுண்ட், 1 2 3 3 வந்துட்டு டீஜெனரேட்டாக இருக்குது. ஸோ ட்ரிப்ளி டீஜெனரேட், டபிள்யூ டீஜெனரேட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இதோட எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஸோ டெல்டா நாட்ன்றது நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ ஆக்டாஹீட்ரல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங். ஓகேவா? ஸோ ஆக்டாஹீட்ரலில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கேப் வந்துட்டு 3/5 + 2/5 இந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா 3 ஆப்போசிட்டில் வருது, 3/5 2 ஆப்போசிட்டில் வருது, டோட்டலாக 5 தானே, அதனால டினாமினேட்டர் 5ல் இருக்கு. ஸோ 3/5 இதோட ஆப்போசிட், 2/5 இதோட ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி குறையிறனால மைனஸ், ஆல்வேஸ் ரிமெம்பர் எனர்ஜி குறையிறனாலும் வந்துட்டு மைனஸ், எனர்ஜி அதிகமாக இருக்கிறனால ப்ளஸ். ஓகே, ஸோ எனர்ஜி குறையிறனால மைனஸ், எனர்ஜி அதிகமாக இருக்கிறனால வந்துட்டு ப்ளஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0.6 0.4 வேல்யூ வரும். மைனஸ்ன்றதை மறக்கக்கூடாது, பக்கத்தில் டெல்டா நாட்னா வந்துட்டு ஓ. ஓகேவா? ஆக்டாஹீட்ரல் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. டெல்டா அப்படின்னாலே எனர்ஜி டிஃபரன்ஸ். ஓகேவா? எனர்ஜி டிஃபரன்ஸ் இன் ஆக்டாஹீட்ரல் ஃபீல்ட். ஓகே, ஸோ டெல்டா நாட் எப்பயுமே ஒரே வேல்யூவாக இருக்கும்னா கிடையாது, அப்படி சேமாக இருக்காது. இது நம்மளை சுற்றி வர லிகாண்டை பொறுத்து மாறும். லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், வீக் ஃபீல்டாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். டெல்டா நாட் வந்துட்டு வில் வேரி அக்கார்டிங் டு த லிகாண்ட்ஸ். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தால் வேற மாதிரி இருக்கும், வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தால் வேற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா என்னது? எலக்ட்ரானை பேர் பண்ணும். வீக் ஃபீல்ட் லிகாண்டா எலக்ட்ரானை பேர் பண்ணாது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரானை பேர் பண்ணும், எலக்ட்ரானை பேர் பண்ணாது. இதான் வந்துட்டு நம்மளோட டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் வந்தால் அதிகமாக இருக்கும், வீக் ஃபீல்ட் வந்தால் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டே தீரணும். ஸோ வி ஹாவ் நோ அதர் வே. ஸோ ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் எப்படியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்துட்டு ஒரு ஃப்ளூக்கில் நீங்கள் அட்டன் பண்ணணும், இல்லை ஈஸியாக டக்குன்னு ரிமெம்பர் பண்ணணும்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பீரியாடிக் டேபிளில் வந்துட்டு கார்பன் 6 அட்டாமிக் நம்பரா, 7 அட்டாமிக் நம்பர் நைட்ரோஜன், 8 அட்டாமிக் நம்பர் ஆக்சிஜன், 9 அட்டாமிக் நம்பர் ஹாலோஜன். ஓகேவா? ஹாலோஜன் ஜென்ரலாக எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஹாலோஜன் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே வந்துட்டு வருது. ஓகே, ஸோ கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஹாலோஜன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டான லிகாண்ட். இங்கே பாருங்களேன், CO, CN-, EN அப்படின்னா இந்த இடத்துல எத்திலின் டைமைன் நைட்ரோஜன் வந்துருது. கார்பன் முடிஞ்சிருச்சு, அடுத்து நைட்ரோஜன் வருது, இதுலேயும் நைட்ரோஜன், EDTலேயே நைட்ரோஜன், NCSல நைட்ரோஜன். ஸோ நைட்ரோஜன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஸ்டார்ட் ஆகுது, வாட்டர், ஆக்சலேட், ஹைட்ராக்சைட். ஸோ ஆக்சிஜன் முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்துட்டு ஹாலோஜன்ஸ். ஸோ ஹாலோஜன்ஸ்க்கு நடுவில் அங்கங்கே சல்ஃபர் வரும். ஓகேவா? SCN-, S2-. ஸோ அது ஈஸி தான். நீங்கள் இந்த மாதிரி கார்பன் வரும், இருக்கிறது ஸ்ட்ராங் கார்பன், அதுக்கப்புறம் நைட்ரோஜன், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் ஹாலோஜன் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. ஸோ ஹாலோஜனில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா I- <, Br- <, Cl- F-. அப்படி தானே வருது, I-, Br-, Cl-, F-. இப்படி தான் வரும். ஓகே, ஸோ பிரித்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இந்த நம்ம அட்டாமிக் நம்பர் தான் 6 7 8 9. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இல்லாமல் எல்லா ஹாலோஜனும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஈஸி தான். ஸோ கார்பன் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங் ஃபீல்ட். கார்பன் வச்சு ஏதாச்சும் வந்துச்சு, அதாவது கார்பன் டோனாராக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். எப்படி வந்துட்டு ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, இதுக்கப்புறம் அதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ D4னா என்ன அர்த்தம்? இங்கே மேலே போக போக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, we know that. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபில் பண்ணணும். இது வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டில் உள்ளது, இது ஸ்பெரிக்கல் ஃபீல்டில். இது வந்துட்டு நியராக வரும்போது, லிகான் வந்துட்டு நியராக வரும்போது என்ன ஆகுது? ஸோ வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்துட்டு எப்படி இருக்கும்னா தனியாக ஃபில்லாக இருக்கும். ஆல்வேஸ் ஃபில் செப்பரேட்லி, ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேரிங் பண்ணும். அந்த மாதிரி தனித்தனியாக ஃபில் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எனர்ஜி ரைஸ் ஆகுது. இப்போயும் அதே தான், இப்போயும் டீஜெனரேட் தானே, நோ சேஞ்சஸ். இதுக்கப்புறம் தான் மாறப்போகுது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நமக்கு வரப்போகுது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா, வீக் ஃபீல்ட் லிகாண்டான்னு பார்க்கணும். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், ஆல்வேஸ் ரிமெம்பர் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்துட்டு பேர் பண்ணும். ஓகேவா? அது ஸ்ட்ராங்கு, அழுத்தம் அதிகம். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால எலக்ட்ரான் தனியாகவே இருக்கக்கூடாது, பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இட் வில் ஃபோர்ஸ்.
ஓகேவா. இட் வில் ஃபோர்ஸ் த எலக்ட்ரான்ஸ் டு பேர் அப், பக்கத்தில் இருக்கணும். ஓகேவா. நிறைய பெஞ்சஸில் போய் உட்காரக்கூடாது, ஒரே பெஞ்சில் உட்காருங்கன்னு சொல்லி ஸ்டாஃப் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங், ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ தே வில் பேர். அப்போ 4 எலக்ட்ரானும் கீழே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலே போகணும். ஃபர்ஸ்ட் ஃபில் ஆல் தி எலக்ட்ரான்ஸ் இன் தி லோவர் ஸ்டேட். ஓகேவா. லோவர் ஸ்டேட் தான் எப்பயுமே ஸ்டேபிள். இந்த எனர்ஜியை விட இது கம்மியாக இருக்குது, இது அப்போ ஸ்டேபிள் தான். அப்போ கீழே ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்து மேலே போகணும், எடுத்த உடனே மேலே போகக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கோல, இதுக்கு பேர் பேரி சென்டர். ஓகேவா. இதான் வந்துட்டு ஜீரோ எனர்ஜி. ஓகேவா. ஜீரோ எனர்ஜினா இதை ரெஃபரன்ஸாக வச்சு ஜீரோன்னு சொல்கிறோம், நாட் எக்ஸாக்ட்லி ஜீரோ. இது ஜீரோவை வச்சுக்கிட்டு இதுலேருந்து மேலே இதுலேருந்து கீழே. ஓகேவா. இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். ஓகேவா. பேரி சென்டர் பிசின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது 0 டெல்டா நாட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ கீழே வரும்போது எனர்ஜி லூஸ் பண்ணியிருக்கு, அப்போ மைனஸ் எனர்ஜி வேல்யூ இருக்கும். இங்கே மேலே வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வேல்யூ இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ஸ்பிளிட்டிங் டெல்டா நாட்னு வச்சுக்கலாம். ஓகேவா. பாசிட்டிவ் டெல்டா நாட், நெகட்டிவ் டெல்டா நாட். ஓகே. ஸோ இப்போ ஃபில் பண்ணும்போது கீழே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு இடம் பத்தலைனா தான் வந்துட்டு மேலே போகணும். 4 எலக்ட்ரான் இருக்கா, 1 2 3 தனியாக ஃபில் பண்ணணும் ஆல்வேஸ். எடுத்தவொடனே இங்கே பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 4 கீழே தான் ஃபில் பண்ணும், மேலே போகக்கூடாது. மேலே எப்போ போகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ கீழே ஃபில் பண்ணியாச்சு. நம்ம எடுத்த உடனே வந்துட்டு ஒரு வேளை இப்படி ஃபில் பண்ணியிருந்தா, பேர் பண்ணி ஃபில் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், அன்பேர்ட் எலக்ட்ரானே இருந்திருக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு பேராமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக்னா வந்துட்டு வேல்யூ வில் பி தேர், கண்டிப்பாக அந்த இடத்துல வேல்யூ இருக்கும். நம்ம எடுத்த உடனே இந்த மாதிரி பேர் பண்ணியிருந்தா டயாமேக்னெட்டிக்காக இருந்திருக்கும். இது தப்பு. ஓகேவா. ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ பாலிஸ் அண்ட் ஹன்ஸ் ரூல். இந்த 2 ரூல் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்துட்டு எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தனியாக ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேர் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகர், இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே. ஸோ இதே வந்துட்டு வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இதே D4 தான். சேம் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இதுலேயும் வந்துட்டு மேலே போக போக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது கிரவுண்ட் ஸ்டேட், இது ஸ்பெரிக்கல்ல 1 2 3 4 அதே தான். இப்போ வந்துட்டு வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கிறனால என்ன ஆகும்னா, நோ பேரிங். ஸ்டார்டிங்கில் வேற வழி இல்லாதப்ப நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வந்துட்டு டோன்ட் ஹாவ் டு பேர். எலக்ட்ரான் கேன் கோ அப் அண்ட் ஃபில். இது நான் சிம்பிளாக சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குது. ஓகே. ஸோ வந்துட்டு கீழே ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 இங்கே பேர் பண்ணாமல் எடுத்தோடனே பேர் பண்ணக்கூடாது, நோ பேரிங்னு சொல்லியிருக்கோம். வேறு வழி இல்லைன்றப்ப தான் பேர் பண்ணணும். அடுத்து மேலே போயிட்டு ஃபில் பண்ணணும். ஓகேவா. ஸோ மொத்தமாகவே ஹை மேக்னட்டிசம். இப்போ இதோட வேல்யூ என்னது, ஆப்போசிட்டில் 3/5, ஆப்போசிட்டில் 2/5. கீழே இருக்கிறனால மைனஸ், மேலே இருக்கிறனால ப்ளஸ், டெல்டா நாட். இது பேரி சென்டர். ஓகே. ஸோ இதோட பேர் T2G, இதோட பேர் EG. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேராமேக்னெட்டிக். ஓகேவா. ஸோ வீக் ஃபீல்டுக்கான பேர் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வேளை D6 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயே போட்டு காமிக்கிறேன். கீழே 3 ஃபில் பண்ணியாச்சு, 4 5. இப்போ வேற வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணும், இங்கே பேர் பண்ணக்கூடாது, இது தப்பு, இங்கே பண்ணக்கூடாது, இங்கே கீழே வந்துடணும், திருப்ப கீழே வந்துடணும். ஓகேவா. அதனால தான் திருப்ப சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே பேர் பண்ணாமல் வேற வழி இல்லைன்றப்ப நம்ம பேர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ D6னா இப்படி, D4னா இந்த மாதிரி. ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங் தனியாக பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ பேரிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே. பேரிங் எனர்ஜி வச்சு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இது நம்ம கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்னா நமக்கு தெரியும், பேர் பண்ணும். வீக் ஃபீல்ட் லிகான்னா வந்துட்டு எடுத்த உடனே நோ பேரிங். ஸோ பேர் பண்ணுது, பேரிங் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. பேரிங் எனர்ஜினா பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி ரெக்வயர்டு, த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to pair up 2 electrons. 2 எலக்ட்ரான் வந்துட்டு பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வரும்போது பேர் ஆயிருது. அப்போ என்ன அர்த்தம், பேரிங் எனர்ஜி லெஸ் தென் டெல்டா நாட். ஓகேவா. வீக் ஃபீல்ட் லிகாண்ட் வரும்போது பேரே பண்ண முடியல, ஏன்னா பேரிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வீக் ஃபீல்ட் லிகாண்டால் அவ்வளோ எனர்ஜி தர முடியலை. வீக் ஃபீல்ட் லிகாண்டால் இவ்வளோ எனர்ஜி நம்மளால தர முடியல. அதனால என்ன ஆகுதுன்னா பேரிங் பண்ணலை. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டால தர முடியுது, ஏன்னா வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ பேரிங் எனர்ஜி லெஸ் தென் டெல்டா நாட், பேரிங் எனர்ஜி மோர் தென் டெல்டா நாட். ஓகேவா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட் தனியாக பார்ப்போம். அண்ட் CFSE கால்குலேஷன் D1க்கு எப்படி, D2க்கு எப்படின்னு தனித்தனியாக பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ.